சரியா? வணக்கம் உறவுகளே. இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம். செந்தமிழ் அணியோடு இணைந்து கொள்கின்ற வின்சென்ட் போல் அவர்கள். நீங்கள் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் புத்தக கட்டு, இன்னொரு பக்கம் போத்தலாக இருந்தது. ம். இந்த ரெண்டு மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இப்பொழுது பார்க்க வேண்டியது போத்தல் தான். நிறைய அமெரிக்க போத்தல்கள்லாம் காட்டுகிறீர்கள், ஆனால் எங்களுடைய கனடிய படங்கள் காட்டுகின்றார்கள். இப்பொழுது ஓ! அதுவும் இது இது வந்து நீங்க தப்பா புரிஞ்சு கொள்றீங்கள். உங்களுக்கும் போத்தலுக்கும் சம்மந்தம் இல்லை என்றபடியால், இல்லை இல்லை, நானும் அப்படி சம்மந்தம் இருக்கிறது இல்லை என்று இங்கே சொல்லக்கூடாது. இங்கே வந்து மது பொருட்களை விற்பதற்கு எல்சிபிஓன்ற கடை இருக்கிறது கனடாவில். அது ம். வந்து ஒரு கூட்டுறவு கடை மாதிரி. அங்கே தான் அதிகமாக பொருட்களை வைத்து விற்பார்கள். அந்த இடத்திலே அந்த கடைகள் எல்லாம் நிரம்பி வழியும். இன்று அந்த கடைகளிலே பல இடங்கள் இடைவெளி இருக்கின்றன. அதாவது அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய எல்லா குடிபான பொருட்களையும் அங்கே எடுத்து வெளியே வைத்து விட்டார்கள். ஆஹா. கனடா, ஐரோப்பா அந்த நாடுகளை சேர்ந்த குடிப்பொருட்கள் மட்டும்தான் தற்போது விற்பனைக்கு வருகின்றன. இங்கே அந்த பிராண்ட் நேம்களை சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் நிறைய டிமாண்ட் உள்ளவை. அவை அனைத்தும் ஆம், என்ன சொல்றது, விற்பனை. நீக்கப்பட்டுள்ளது. ம். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். இப்பொழுது எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறியிருந்தார். அதன்படி ஒவ்வொன்றாக செய்து வருகின்றார் என்று கூறப்படுகிறது. ஆயினும் இந்த கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளோடு மிக நெருக்கமான வணிக உறவுகளை கொண்ட நாடு அமெரிக்கா. அதே நேரம் அமெரிக்காவும் கனடாவும் மிக நெருக்கமான பொருளாதார உறவு, அரசியல் உறவு, அதே நேரம் அ உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று பல வகையிலே நெருக்கமுடையவர்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது, இந்த டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கின்ற 25% ட்ரைப் என்கின்ற இந்த வரி எந்த அளவுக்கு பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மிக அமெரிக்க மக்கள் படப்போகின்றார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு அமெரிக்க மக்கள் இருக்கிறார்களோ என்பது ஒரு கேள்வி. அதே நேரம் கனடாவும் பாதிக்கப்படுது. ஆனால் கனடாவின் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் 25% அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு வரி விதித்துள்ளார். நாளை அது ஆரம்பமாகிறது. இதே நேரம் இந்த கனடிய பொருட்களை தவிர்த்து அமெரிக்க பொருட்களை வாங்க வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தையும் இந்த மாகாண அரசுகள் கூட அறிவித்திருக்கின்றது. இந்த விடயத்தை பற்றி நீங்கள் சற்று உங்களுடைய பார்வை கூறுங்கள். இது மிக முக்கியமான பிரச்சனை இந்த நாடுகளுக்கு. ட்ரம்ப் வந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் போகும் பொருட்களுக்கு 25% வரி விதித்திருக்கிறார். எண்ணெய்க்கு மட்டும், அதாவது நாங்கள் கனடாவிலிருந்து க்ரூட் ஆயில் என்று சொல்கிற அந்த ராவான எண்ணெய் பொருட்களை நாங்கள் அனுப்பும்போது மட்டும் அதற்கு 10% வரி என்று சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய 4 பில்லியன் அளவுக்கு பேரல்களை ஒரு ஆண்டுக்கு என்னவோ மாசத்துக்கு அளவுக்கு எடுக்கிற கனடா, அமெரிக்காவுக்கு அனுப்புகிற கனடா, அதற்கு 10 விழுக்காடு 10% வரி என்று சொன்னால் அது ஒரு 1,50 ட்ரில்லியன் அளவுக்கு அந்த வரி மட்டும் வந்துவிடும். அப்போ இப்போ இதில் ஒரு நுட்பம் என்னன்னு சொன்னால், இங்கே இருந்து போகும் பொருட்களுக்கு ட்ரூடோ வரி விதிக்கும் போது அங்கே இருக்கும் மக்கள் அந்த எண்ணெயை வரியை கொடுத்து தான் வாங்க வேண்டும். அப்போ அது மக்கள் மீது தான் சுமத்தப்படும். இதே தான் எங்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து நாங்கள் எடுக்க போடும் பொருட்களுக்கும் ட்ரூடோ வரியை விதிக்கிறார் என்னும் போது அந்த வரியை ஒரு நிறுவனம் செலுத்தி வாங்கிவிடும். அது வாங்கி போட்டு அதை விற்பனை செய்யும்போது அல்லது அதை சேவையாக வழங்கும் போது அந்த வரியை கஸ்டமரிடம், அதாவது மக்களிடமிருந்து தான் அவர்கள் அறவிட போகிறார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை இரண்டு தரப்பிலும் ஏற்படுத்தும். இப்பொழுது அதிலே சொல்லுங்க. $155 பில்லியன் பொருட்களுக்கு கனடிய அரசு வரி விதித்துள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு. அது அளவு கணக்குப்படி அந்த கொள்ள. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னர் நாஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் அந்த என்ன, நாப்டா. நாஃப்டா டாக்ஸ் ஃப்ரீ அந்த எக்கனாமிக்கல் ஜோன் வச்சிருந்தார்கள். 3 நாடுகள் சேர்ந்து கனடாவும் ஆஹ், என்ன சொல்கிறது, அமெரிக்காவும் மெக்சிகோ. மெக்சிகோ.
அந்த 3 நாடுகளுக்குள்ளேயும் சொல்வார்கள், ஒரு ஒரு வண்டி, ஒரு கார் உருவாக வேண்டுமென்றால் இந்த 3 நாடுகளுக்கிடையும் பலதரம் ஒரு ட்ரக்கோ அல்லது ஒரு வாகனமோ அங்கேயும் இங்கேயுமாக பொருட்களை காவி கொண்டு வந்து சேர்த்து ஒரு இடத்தில் வந்த பிறகுதான் ஒரு கார் உருவாவதற்கான அந்த நிலை ஏற்படும்னு சொல்லி. ஆக இந்த ஒவ்வொரு தடவையும் எல்லையை தாண்டும் போது வரி விதிப்பதாக இருந்தால் ஒரு காரின் விலை இப்போது சராசரிக்கு 40,000 இருக்கிற ஒரு சாதாரண காரின் விலை அது 60,000 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். இது இந்த நிலை. இதை ஒட்டி நேற்று அரசு சார்ந்து கனடாவிலே திட்டம் போட்டு பேசிய பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே ட்ரூடோ வந்து கேட்டிருந்தார், நீங்கள் கனடிய பொருட்களை வாங்குங்கள். நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவில் உறவுகள் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒவ்வொரு கோடை காலத்திலும் இங்கே வந்து இருந்துவிட்டு அ, அமெரிக்காவின் சூடான பகுதிகளுக்கு செல்லும் கனடிய பென்ஷனியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்திலே யோசிக்க வேண்டும். உல்லாச பயணம் போவதற்கு அமெரிக்காவுக்குள்ளே போகாதீங்கள். பொருட்களை வாங்குவதற்கு கனடாவுக்குள்ளே வாங்குங்கள். கனடாவிலே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் அவர் வந்து அமெரிக்க பொருட்களை தவறுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே உள்ள எல்சிபிஓ மாதிரி இந்த உள்ளூர் கடைகள், வணிகர்கள் தங்கள் அளவிலே அமெரிக்க பொருட்களை மக்கள் வாங்காமல் விடுவதை பார்த்து அதை தூக்கி வெளியே வைக்கும் நிலைக்கு ஆகிவிட்டார்கள். இல்லை 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 இல்லை. இப்பொழுது அஹ், பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் கூறியிருக்கிறார், ம். பிரீமியர் கூறியிருக்கிறார், இந்த அமெரிக்க பொருட்களை நிறுத்துங்கள், இன்றிலிருந்து அந்த செல்ஃபில் இருக்கின்ற அமெரிக்க குடிபானங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று. அதை போன்று டாக்ஃபோர்ட் கூட தெரிவித்திருக்கின்றார் அந்த விடயம். அப்ப இந்த முதல்வர்கள் முக்கியமா இந்த வரி விதிப்பின் ஊடாக நோர்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அவர் பிரேக் பண்ணினார் என்றுதான் கூற வேண்டும். அது முழுவதும் செயலற்று போய்விட்டது. ம். வரியற்ற பொருளாதார வணிகமாகத்தான் அது இந்த ம். எங்கட ஃப்ரீ ட்ரேட் ஸ்டோன்பாங்களே அந்த ஃப்ரீ அமைப்புக்கு ட்ரேட் இந்த அக்ரிமெண்ட். 3 நாடுகளும் செய்திருந்த என்ன சொல்ற ஒப்பந்தம் இதோடு முறிவடைந்து விட்டது. இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால் ம். ஆண்டுக்கு அஹ், 475 பில்லியன் அளவுக்கு கனடாவில் இருந்தும் 450 பில்லியன் அளவுக்கு மெக்சிகோவில் இருந்தும் அமெரிக்கா தான் பொருட்களை இறக்குமதி செய்கிறது. ஆனால் 350 பில்லியன் அளவுக்கு தான் கனடா அமெரிக்காவிலிருந்து பொருட்களை எடுக்கிறது. ஆக இந்த வகையில் பார்த்தால் இதே போல தான் மெக்சிகோவும் 325 300 பில்லியன் அளவுக்கு தான் பொருட்களை அமெரிக்காவிலிருந்து எடுக்கிறது. ம். அதுக்கு 2 காரணம் என்ன காரணம்னா, அமெரிக்காவில் நிறைய சனத்தொகை, அங்கே அவர்களுக்கு இங்கே ஒரு பொருள் தேவைன்னா அது நிறைய அளவிலே தேவை. கனடாவிலே அதை விட 10 மடங்கு குறைவான சனத்தொகை. அப்போ ஒரு பொருட்கள் தேவை என்றால் இங்கே அது மிக குறைவாகத்தான் தேவை. இதே அளவு தான் மெக்சிகோவுக்கு. அப்போ ஜனத்தொகையை ஒப்பிட்ட அளவில் தேவைகள் குறைவாக இருக்கும் குறிப்பிட்ட பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு. அப்போ அந்த நிலையை பார்த்தால் அதிகம் கொள்வனவு செய்ய போகும் அமெரிக்கா தான் நிறைய வரிகளை கட்டுவதற்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நேற்று ராத்திரியும் அதாவது இன்று காலையில் ட்ரம்ப் வந்து திரும்பவும் ட்விட்டர் போட்டிருக்கார், நீங்கள் எங்களோட 51வது மாநிலமாக இணைந்து விடுங்கள், உங்களுக்காக நிறைய என்ன அவர் இப்படி சொல்கிறார், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அதாவது பல பில்லியன்களை நாங்கள் உங்களுக்கு உதவி பணமாக தந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களோடு சேர்ந்து விட்டால் நிறைய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று. இது அவர் அதுக்காக இந்த இந்த திட்டத்தை இந்த வரி விதிப்பின் ஊடாக கனடாவை நெருக்குதலுக்கே அப்படி கொண்டு வரலாம் என்று நினைப்பது ஒரு அறிவற்றத்தனம் என்று தான் சொல்லுவேன். ஆனால் இது மன்னிக்கவும். இது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். டொனால்ட் ட்ரம்ப் 90ஸிலேயே இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆ, கனடாவை 51வது மாநிலமாக. அவர் அவருடைய கனவு அது 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 விரும்பலாம், யாரும் ம். கனவு காணலாம், அது ம். நடைமுறைக்கு சாத்தியமாகணும். அது நீங்கள் இதே மாதிரி தான் பார்க்கணும். இதே போல ஒரு அமெரிக்காவில் 1812ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற போர், சரி, 1812 போரிலே அமெரிக்கா வந்து கனடாவில் உள்ள பகுதியில், அப்போதைய பிரித்தானியாவுக்கு கீழே நேரடியாக இருந்த கனடாவின் பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ம். அமெரிக்கா வந்து இந்த டொரண்டோவில் இந்த பழைய கட்டடமாக இருக்கக்கூடிய யோக் என்னும் பகுதி, டொரண்டோவுக்கு முந்தைய பேர் யோக் தானே, அந்த ம். இந்த யோக் ரீஜன் சொல்லுவோம், அந்த யோக் கட்டிடங்களை தீ வைத்து கொளுத்திட்டு போனது. இதே போல இந்த டெட்ராய்ட் பகுதியிலும் வந்து அமெரிக்காவின் படைகள் வந்து உள்ளே வந்து தீ வைத்தன. இப்படி பல நடந்தது. இந்த நேரம் 1912ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேரம் பிரித்தானியா, அதாவது அந்த நேரம் இங்கே ஆளுகையை வைத்த இந்த பிரித்தானியா நெப்போலியனோடு சண்டை செய்து கொண்டிருந்தது. ம். அதனால் பிரித்தானியாவுக்கு இங்கே கவனம் செலுத்த முடியவில்லை. 1814ஆம் ஆண்டு 1814ஆம் ஆண்டு மே மாதம் அளவிலே நெப்போலியன் தோற்று விடுகிறார். அப்போ அங்கே சண்டைக்கான தேவையில்லை.
பிரித்தானிய படைகள் இங்கே வருகின்றன. கடல் வழியாக உள்ளே நுழைந்து நியூயார்க் நகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற வாஷிங்டனுக்கு கடல் வழியாக ஆற்றின் வழியாக உள்ளே நுழைந்து பிரித்தானிய படைகள் அங்கே இறங்கி கனடாவின் அதாவது கனடிய படைகள் அந்த வகையில் வெள்ளை மாளிகையை தீ வைத்தது. அந்த தீ வைத்து எரிக்கப்பட்ட வெள்ளை மாளிகை வெள்ளை அடிக்கப்பட்டதனால் பிறகுதான் வெள்ளை மாளிகை என்ற வெள்ளை பெயர் மாளிகை என பெயர் பெற்றது. முன்னில் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த ஆக வந்து எடுத்த உடனேயே கனடா போய் அங்கே அவர்களுக்கு சேவகம் செய்யுமண்டோ வைக்குமண்டோ இல்லை. இது முந்தில் நாங்கள் பேசியது போல இந்த மாதிரி ட்ரம்ப் செய்யும் வேலைகளால் கனடியர்களிடையே ஒருமைப்பாடு கூடுகிறது. கனடிய தேசிய உணர்வு. பேட்ரியோட்டிசம் வளர்கிறது, ம். நாட்டுப்பற்று வளர்கிறது, உணர்வு கூடியிருக்கிறது. உணர்வு கூடியிருக்கிறது. கனடாவை சேர்ந்தவர்கள் வந்து தாங்கள் தன்னிறைவாக எந்த வகையிலெல்லாம் உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்று கொஞ்சமாவது மூளையை கசக்கி பொழிவார்கள். இது எப்படி என்றால் சும்மா ஒரு உதாரணம் சொன்னால் நிறைய தேவைகள் பிள்ளைகளுக்கான தேவைகளை செய்து கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாங்களாக இந்த வேலையை முன்னிறுத்தி செய்வதற்கு இறங்குவதில்லை. ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இது ஆமா. டாக்டர்கள் சொல்லுவார்கள், கேட்காமல் குழந்தை அழாமல் எதையும் கொண்டே கொடுக்காதே. அப்படிப்பட்ட குழந்தைகள் பேசுவதற்கு கூட தாமதமாகும். ஏன்னா அதுக்கு தான் பேச தேவையே இல்லையே. ம். அதே போன்ற நிலை தான் கனடாவோடும். கனடா இவ்வளவு நாளும் அமெரிக்காவின் அண்டி பிழைத்து கொண்டிருந்தது எந்த தேவையுமற்றி. இப்போது தேவையை உணர்ந்திருக்கிறது. இது ஒரு நல்ல நிலை. ஆனால் இன்னொன்னையும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கனடிய டாலர் அடு அடுகடை படுகடையாக பாதாளத்திலே விழுந்திருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளில். அதையும் ம். பார்க்க ம். இதற்கான காரணம் என்ன? இது பங்கு மார்க்கெட் பங்கு சந்தையில் ஓகே இது நடக்க போகிறது, நடந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் விழக்கூடும் என்று ஊக வணிகம் செய்கிறவர்கள் ஊக வணிகம் தான் இதற்கான காரணம். உண்மையான காரணம் அல்ல அது. ஊக உண்மையான வணிகம். காரியம். அது ஒரு கிழமை 2 கிழமையிலே பழையபடி ம். வந்தும். வந்துவிடும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று கூட கனேடியர்கள் கூட நினைக்கவில்லை. நினைக்கவில்லை. அதிலே ஒன்று குறிப்பிட வேண்டும். நேற்று அந்த பேச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோ பல குறைபாடுகள் கடந்த காலத்தில் அவர் மீது வைக்கப்பட்டாலும் மிக அருமையான ஒரு பேச்சு. ஆமா, எந்தவித நிச்சயமா. எந்தவித துண்டு தாள்களையும் பார்க்காமல் தயக்கம் இல்லாமல் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் சரளமாகவும் மிக கோர்வையாகவும் கடுஞ்சொற்களை பாவிக்காமலும் மிக டிப்ளமேட்டிக்கா ராஜதந்திர ரீதியிலும் அந்த பேச்சு இருந்தது. நான் மிகவும் ரசித்தேன் அதை. ஆமாம். அவர் பேசுகின்ற பொழுது, தாங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எவ்வாறான உதவிகளை செய்தோம். கலிபோர்னியாவிலே வாட்டர் பாம் அடித்தது. இப்பொழுது காடு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதற்கு முன்பு ஆப்கானிஸ்தானிலே அவர்களுக்கு படை உதவிக்காக படைகளை அனுப்பிய செய்தியை கூறியிருந்தார்கள். வேறு பல நாடுகளுக்கு போருக்கு சென்ற பொழுது, அப்பொழுதும் அ கனடிய படைகளை அனுப்பி பல வேலைகளை செய்திருந்ததாக பல ம். செய்திகளை அவர் கூறியிருந்தார். இப்பொழுது அடுத்த வினா என்னவென்றால், ஒன்டாரியோவில் தேர்தல் வருகிறது. ம். ஒன்டாரியோ மாகாண தேர்தல். ப்ராவின்சியல் எலெக்ஷன். இதற்கான அவசியம் இல்லை என்று கூறப்பட்டாலும், ஆனால் இப்பொழுது அவர் அதை அவசரப்படுத்தி எடுத்ததற்கும், அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தளம்பல் இருப்பதாக ஒரு கருத்து வருகிறது. அதை பார்க்கிறீர்களா? எனக்கு பார்த்தால ஒன்றாரியோவில் வேறு கட்சிகள் பலமாக இருப்பது போல தெரியவில்லை. அப்படித்தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் ம். சிலர் கூறுகிறார்கள், இவர் இதனால் தான் இப்படி செய்கிறார் என்று. இல்ல அவர் 2 இடத்தை கருத்தில் கொண்டிருக்கலாம். ஒன்று வந்து ட்ரம்ப் வந்தவுடனே இந்த மாதிரியான வேலைகளை செய்யப் போகிறார் என்று ஏற்கனவே கோடி காட்டப்பட்டு விட்டது. ஆக ட்ரம்ப் வந்து செயலாக்கங்களே இறங்கினால் நடக்கக்கூடிய பாதிப்புகள், இப்ப பார்த்தீங்கள் என்றால் இந்த இந்த நேரத்திலே ஜஸ்டின் ட்ரூடோ மீதான நன்மதிப்பு கூடியிருக்கும் அல்லவா? மக்களிடையே. ம். அப்ப அப்ப லிபரல் கட்சிக்கு அது ஒரு வகையில் சாத்தியமாகும். இந்த ம். மாதிரியான நிலை மாற்றங்கள் வருகிறது. அப்ப தனக்கு இருக்கக்கூடிய சாத்தியமான காலத்திலே தேர்தலை முன்னாலே சந்தித்து வென்று விடுவோம் என்று அவர் நினைக்கிறார். ம்ஹ்ம். இது இன்னுமொரு விடயம். இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்களிடையே 3 பேர் அவர்களுடைய கட்சியில் அ தேர்தலில் நிற்கிறார்கள் வேட்பாளர்களாக. ம்ஹ்ம். விஜய் தணிகாசலம், லோகன் கணபதி, அவருடன் ஜ ஜூட் ஜோசஸ் ம்ஹ்ம். நினைக்கிறேன். அந்த ஸ்டோவில் தொகுதி. ஆமா, 3 பேர் தேர்தலில் இருக்கிறார்கள். பிக்கரிங் அவர்கள் தொகுதியில ஒருத்தர் கேட்டார் இல்லையா? தெரியல. எது? பிக்கரிங் பகுதியில ஒருத்தர் கேட்ட மாரி இருந்தது. எனக்கு அ உண்மையில தெரியல இல்லை. யாரெல்லாம் தமிழ் நாமினேஷன் வென்றார்கள் என்று. இல்லை, தமிழர்கள் இல்லை. ஆ. இவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏற்கனவே நிரூபித்த வெற்றியுடையவர்கள் விஜய் தணிகாசலமும், லோகன் கணபதி ஒரு பழுத்த அரசியல்வாதி. எப்படி வெல்வது என்பதை அறிந்திருப்பார். மற்றது சோவில் பகுதியிலே இப்ப பெரும்பான்மையான வெளிநாட்டவர்கள் இருக்கக்கூடிய இடம். நிறைய இலங்கை மக்களும், இலங்கை தமிழர்களும் இருக்கக்கூடிய இடம். இந்த இந்த காலத்திலே வரும் வாக்களிப்பிலே வந்து ஒரு வாக்களிப்பும் சலிப்பு நிலை இருக்கும். ஆனால் இலங்கை தமிழர்கள் எப்பவும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பதில் தயங்குவதில்லை. அதை அதை ஒழுங்குபடுத்துவதிலும் தயங்குவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 3 தமிழர்களுமே வெற்றி பெறுவார்கள்.
எல்லாம் ஒரு வேலை இடத்திலே பேசும்போது விஜய் தணிகாசலத்தின் மீது வெளிநாட்டவர்கள் என்றால் இலங்கை வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு சொல்கிறேன். டொரண்டோவில் நாங்கள் ஒரு 200க்கும் மேற்பட்ட வெளி இனங்கள், 180க்கும் மேற்பட்ட மொழி பிரிவினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பல்முகத்தற்பட்ட பிரிவினரும் பேசும்போது விஜய் தணிகாசலத்தை நாங்கள் விரும்புகிறோம், இந்த காய் ஒர்க்கிங் வெல் என்ற மாதிரி சொல்லுவார்கள். நிச்சயமாக. அவர் கூடுதலாக பணி செய்திருக்கிறார். அவரே தமிழர்கள் இருக்கின்ற பகுதிகள் எல்லா இடத்துக்கும் டக் போட்டு அழைத்துச் செல்கிறார். இது அதுக்கு முக்கியமா இன்னொரு வாய்ப்பு என்னென்று சொன்னால், அவருக்கு ஒரு நல் வாய்ப்பு என்று சொன்னால், ஒன்டாரியோ பாராளுமன்றத்தினால் நிதியமைச்சரின் கீழ் நிதி கையாளுகையை செய்வதற்கான உதவி நிதியமைச்சர் போன்ற பதவியிலே அவர் இருக்கிறார். அவர் ஆக பின்பு வீடு அமைப்பு திட்டத்துக்கு வந்திருக்கிறார் இப்பொழுது. அப்ப நிதி கட்டுமானங்கள் நிதி இப்ப நிதி இப்ப அமைச்சுக்கு வந்து அதன் பின்பு போக்குவரத்து அமைச்சுக்கு கீழ் வந்து இப்பொழுது இப்பொழுது வீடு 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 வசதிகளுக்கான அமைப்பிலே நிர்வா இருக்கு. நிர்வா வீடு அமைப்பு நிர்மாணங்கள் அதாவது அந்த நிர்மாணத்தில் சபை இருக்கிறார். கட்டுற வேலையிலும் அவர் தான் சம்பந்தப்படுகிறார். ஆம். அது போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். ஸ்காபரோ பல்கலைக்கழகம் கட்டுற நேரத்திலும் அவர் சம்பந்தப்பட்டிருந்தார். அப்ப அதெல்லாம் அவருக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக வேண்டும். அந்த டொரண்டோவில் டிடிசி டிக்கெட் எடுத்துக்கொண்டு பெரி வரை நாங்கள் இன்று போய் வரலாம். ஒரே டிக்கெட். ஓம் ஓம் ஓம். நீங்கள் அங்கே டிடிசி ஒசாவாவில் போகணும் என்றால் டொரண்டோவில் இருக்கிற ஒரே டிக்கெட்டோடு நீங்கள் ஒசாவாவுக்கு வர முடியும். ம். அப்படி வருகின்ற பொழுது மக்களுடைய போக்குவரத்து சிக்கல் மிக மிக குறைவு. குறைந்தது. அது எந்த காலத்திலே தான் இவருடைய காலத்தில் தான் குறைக்கப்பட்டது. அது ஒரு அதை அதை டக்ஃபோர்ட் அவர்கள் தேர்தல் காலத்திலே கூறியிருந்தார். ம். இவர் ஒன்டாரியோ மாகாண சபையில் நான் கூறியவர் யார் என்று சொன்னால் ஜூட் அலோசியஸ். அவர் கில்வுட் பகுதியில் தேர்தலில் இருக்கிறார். அது முன்னாடியே அவர் இருக்கிறார். ஸ்டோவில் பகுதியில் ஒருத்தர் வென்றிருக்கிறார் நாமினேஷன். இல்லை நான் சொல்றது இப்பொழுது தமிழர் ஒருவர் கூறினேன். ஸ்டோவில் பகுதியிலும் ஒரு தமிழர் நாமினேஷன் வென்றிருக்கிறார். அவருடைய கில்வுட் வந்து இங்கே தெற்கிலே, இது அந்த பகுதியிலும் இருக்குது. நீதன் தட்சா நவநீதன் வந்து ஸ்காபரோட என்டிபி கட்சிக்காக கேட்கிறார். அவர் அது கேட்பாரா? ஆமாம் அவர் கேட்கிறார். தட்சா நவநீதன் என்டிபி கட்சிக்காக வேட்பாளராக போட்டியிடுகிறார். ம். இதிலே பிசி கட்சியின் வேட்பாளராக லோகன் கடபதி, விஜய் தணிகாசலம் அவர்களும், அதே நேரம் என்டிபி வேட்பாளராக 3 தமிழர்கள் ஏற்கனவே களம் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்காப்ரோ கில்வுட்டில் போட்டியிடுகிறவர் தான் இப்பொழுது நான் கூறினேன் ஜூட் அலோசியஸ் தேர்தலில் ஈடுபடுகிறார். 27ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். அதுதான் முக்கியமா. இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியதும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அல்லது எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே கவனத்தில் எடுக்க வேண்டும். என்றால் தமிழர்கள் சந்திப்பதற்கான இந்த பெரும் பெரும் அரசியல் தலைமைகள் வந்து தமிழர்களை சந்திப்பதற்கான காரணமாக இருப்பதே மக்களுடைய வாக்குத்தான், தமிழர்களுடைய வாக்குத்தான் தமிழர்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. அடுத்து முக்கியமான பகுதிக்கு வருகை இருக்கிறோம். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பகுதிக்கும் அப்பால் வேலை வாய்ப்பில் சிக்கல்கள் ஏற்படும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த ட்ரக் ஒர்க் வேலை செய்கின்றவர்கள் போய் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும், வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று இணையதளங்களினுடைய கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வேலைகள் இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சில சாத்தியங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த ஃபேக்ட்ரிகள், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகள், இந்த மர வேலை ஃபேக்ட்ரிகள், அதே போல் அந்த மரம் சார்ந்த வீடு சார்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்கின்றன. அதை உற்பத்தி செய்யும் பகுதிகள் இவை அனைத்தும் இந்த வரிக்குள் சிக்குகின்றன. இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு மிகவும் தேவையானவை. அப்போ அங்கே அதை வாங்கும்போது அது வரியில் சிக்குகிறது. ஆனாலும் அதற்காக அந்த ஆலைகளை மூடி விடுவார்கள் என்பது அல்ல. அதே போல் அந்த பொருட்கள் விலையேறினாலும் அதை அமெரிக்காவிலிருந்து தேவையானதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது தானே, அல்லது இங்கே இருந்து அங்கே கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது தானே. வேணுமென்றால் இப்படி சொல்லலாம், ஒரு 10% அளவு போக்குவரத்து குறையலாம் தொடக்கத்தில். இன்றைக்கு இது வந்து இந்த என்ன சொல்ற ட்ரேட் வார்ன்னுவார்கள்ல, வணிக போர். இந்த வணிக போர் ட்ரம்ப் தொடுத்திருக்கிறார். அதுக்கு பதிலடி லிபரல் கட்சி சார்ந்து ட்ரூடோ கொடுத்திருக்கிறார். இதன் விளைவு என்னவென்று இன்னும் ஒரு மாசத்தில் தான் தெரியும். ஏனென்றால் 14ஆம் தேதி தான் இது செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது. ஏனென்றால்
இப்ப ஏற்கனவே நடைமுறையில் அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதி சுமப்பாளர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பொதிகள் வந்து எல்லாம் நிறைவான பின்னர் தான் அந்த முழு வரி விதிப்பு செயலாக்கத்துக்கு வரும். ம். வரைக்கும் காலம் இருக்கிறது. அதற்கிடையிலே பேச்சுவார்த்தைகள் அதுகள் வருமா அல்லது வேறு வகையில் திசை திரும்புமா ம். என்பதை பார்க்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ம். ஆனால் கூடுதலாக இணையதளங்களில் பேசுகின்றவர்கள் முழுக்க முழுக்க அமெரிக்காவை அப்படியே வார்த்தைகளால் கொன்று வருகிறார்கள். அது அந்த அப்படித்தான் டொனால்ட் ட்ரம்பை அப்படியே அழித்து வருகிறார்கள். அது அமெரிக்கர்கள் கூட ஆம். அமெரிக்கர்கள் கூட அதை செய்து வருகிறார்கள். அடுத்து முக்கியமான விடயம் அமெரிக்கா, கனடாவை பொறுத்தவரையில் இந்த 2ம். அதே நேரம் இந்த அல்பர்டா மாகாணம் ம். எப்படி அது அமெரிக்காவோடு சார்பாக இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல அல்பர்ட்டா பிரீமியர் அந்த பெண்மணி அவர் வந்து மிக கடுமையான சொற்களால் அதை சாடி இருக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டவராக இல்லை. ஆ, ம். ஆ, ஆனா வந்து முதலிலே அதை வந்து தணிப்பதற்காக அவர் நேரே போய் ட்ரம்பை பார்த்து சந்தித்து விட்டு வந்திருந்தார். ம். ஆனால் அவருடைய கருத்துக்கள் வந்து ஒன்றும் விலை போவதாக இல்லை. ஆஹஹ. ம். சரி, சரி. என்றால் முதலும் அந்த பைப்லைன் சிக்கலில் அவர்கள் அதில் இணைந்து போகப் போவதாகவும், பிரிந்து போகப் போவதாகவும் ஒரு கருத்துக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை அது உண்மையிலேயே அந்த எக்ஸான் பைப்லைன் அது வந்து நேரடியாக அல்பர்ட்டாலேருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போக விடாமல் தடுத்தது இந்த இந்த என்ன சொல்ல சுற்றுச்சூழல் மாசுபாடு அந்த ம். உலகம் சூடாகிறது போன்ற பிரச்சனைகளை கிளப்பியவர்கள் தானே ஒழிய மற்றவர்கள் அல்ல. அதனால் அல்பர்ட்டா தனது வாய்ப்பை இழந்ததுதான் மிச்சம். அந்த ஆமாமாமாமாமா. எக்ஸான் மொபைல் அந்த பைப்லைன். ம். ம். சரி, நாங்கள் இனி எங்களுடைய போர் பகுதிக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். உக்ரைன், ரஷ்ய போர் மீண்டும் சுக்கிரமடைவது போல் இருக்கிறது. இப்பொழுது நேற்று நடைபெற்ற அந்த போரிலே இறந்திருக்கிறார்கள். 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அந்த உக்ரைன், ரஷ்ய போரிலே இந்த தாக்குதல் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அந்த தாக்குதல் காரணம் உக்ரைனின் ஒரு பகுதியை தங்கள் வசப்படுத்துவதற்கு ரஷ்யா முயற்சி செய்வதாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதான் மிக தெளிவானது. உக்ரைனின் பாதியை கிட்டத்தட்ட பாதியை ரஷ்யா பிடிக்கப் போகிறது. ஏற்கனவே 3ல் 2 பகுதி அதாவது அந்த பாதியில் 3 2 பகுதியை பிடித்து விட்டது. ம். இவ்வளவு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து போர் நடத்தி கொண்டிருந்தது. இப்போது கியேவ் அதாவது மத்திய பகுதியில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய நிப்ரோ ஆற்றை கரையிலே இருக்கக்கூடிய கியேவ் மா தலைநகரை நோக்கி தலைநகரை கைப்பற்றுவதல்ல நோக்கம். அதை நோக்கி நகர்ந்து அதன் ஒரு கரையை பிடித்துக் கொள்வது. நகரத்தை அல்ல, நகரத்தின் மற்ற கரையை பிடிப்பது ரஷ்யாவுடைய நோக்கம். இப்போது ட்ரம்ப் சொல்கிறார் நான் புட்டினோட பேச போறேன், இந்த போரை நிறுத்த போறேன். இதுக்கு பேச்சுவார்த்தை ஏதும் வருமா இருந்தால் அது வருவதற்கு மே மாதம் ஆகும். இப்போது ம். பனிக்காலம் அங்கே. வருவதற்கு முன்பே அவர் பேசி முடித்து விடுவார். இவர் இந்த பகுதியை முடித்து செய் விடுவார். செய்ய வேண்டிய வேலைகளை செய்து இப்ப விடுவார்கள். இந்த பொல்டாவா நகரத்தில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருப்பு போலாட்டாவா. அடுக்குமாடி ம், கட்டடத்தில் தான் ம், இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றதாகவும், அதிலே தான் அது ட்ரோன் மீதான ட்ரோன் தாக்குதல்லாம் நடத்தியதாக கூறப்படுகிறது. ம். ஆனால் இதனுடைய நோக்கம் 9 ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி அளித்ததாக உக்ரைன் அறிவித்திருந்தாலும், மக்கள் அழிவு பெரிய அளவில் இருப்பதாக தெரிகிறது. அது என்னன்னு சொன்னால் ஒரு நாளும் ரஷ்யா வந்து மக்கள் மீதான மக்கள் இருக்கும் கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இல்லை. ம். இப்போது நேற்று முந்த நாள் எல்லாம் வந்து ஒடேசா அதாவது உக்ரைனின் கடல் பகுதியில் பெரும்பாலானவற்றை ரஷ்யா கைப்பற்றி விட்டது. கடைசி நகரமாக என்ன சொல்றது தென்மேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒடேசா நகரத்தில் ஒரு துண்டு பகுதி கடலோடு தொடர்புடையதாக உக்ரைனுக்கு இருக்கிறது. அந்த நகரத்திலே இவ்வளவு நாளும் ரஷ்யா தாக்குதல் நடத்தவில்லை. என்ன காரணம் என்றால் அது பாரம்பரியமான ஒரு நகரம், அது ரஷ்யாவுடைய நகரம். அப்ப அந்த ம். நகரத்திலே இழப்புகள் குறைவாக கைப்பற்றுவதற்கு ரஷ்யா நினைத்திருக்கும். நேற்று நடந்த கட்டிடத்தின் மீதான தாக்குதல் என்பது பல மெர்சினரிஸ் வெளிநாட்டிலே கூலிக்காக போராட வந்தவர்கள் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தின் மீது அந்த தாக்குதல் நடந்தது. அது வெளியே வந்துவிட்டது. இதிலே ம். அமெரிக்காவிலே இருந்து பேசுகின்ற மிகப்பெரிய இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லும் தகவல்களிலிருந்து 1க்கு 15ஆக உடல் இந்த கைதி பரிமாற்றம் போல உடல்கள் பரிமாறப்பட்டன. அந்த உடல்கள் பரிமாற்றப்படுற போது 1க்கு 15ஆக இருந்தது எண்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ம். 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 இதுதான் உக்ரைனுடைய இழப்பு வீதம். இதை விட வேடிக்கையான உக்ரைன் போரை பற்றி நீங்க சொன்னீங்க, ஒரு வேடிக்கையா சொல்கிறேன். ம். இன்றைக்கு இன்றைக்கு எலன் மஸ்க் இந்த அமெரிக்காவினுடைய அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி பத்தின பொறுப்பாக அவர் வந்திருக்கிறார் இல்லையா? அவர் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ட்விட்டர் போட்டிருந்தாருன்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டு போட்டிருந்தார்.
நேற்று முந்தினால் நடந்த ஒரு பேட்டியிலே தனக்கு அதாவது உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட நிதி உதவியில் 58% தங்களுக்கு வந்து சேரவில்லை, எங்கே போன என்று தெரியாது என்று உக்ரைனிய அதிபர் சொல்லியிருக்கிறார். ம். அதாவது உக்ரைனின் முன்னாள் அதிபர், அதாவது இப்போது அதிபர் இல்லை, அவருடைய ம். பதவிக்காலம் முடிந்து விட்டது, அங்கே தேர்தல் நடத்தப்படவில்லை, அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதில். ம். 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 அ, அதைத்தான் ட்ரம்ப் கேட்டார். ஆக அனுப்பப்பட்ட பில்லியன் பில்லியன் டாலரான பணத்தில் மிச்சமெல்லாம் எங்கே போனது ம். என்றால் அவர் அவருடைய தனிப்பட்ட பட்டியலுக்கு போய்விட்டது. ம். அடுத்து ஒரு செய்தி வந்திருந்தது, அங்கே இராணுவத்துக்கு போவதற்கு ஆட்கள் இல்லாமல் 18 வயது வரைக்கும் ஆட்களை பிடிக்க துவங்கி பல தகுதி இல்லாதவர்கள், தேவையற்றவர்கள், இப்போ முக்கியமான பணிகளில் இருப்பவர்கள் எல்லாம் இராணுவத்துக்கு வலுக்கட்டாயமாக பிடிக்கிறார்கள். இப்போதைய நிலை என்னவென்றால் அந்த ஸ்கீசோஃப்ரெனிக்னு சொல்வார்களே, இரு மனநிலையில் மனப்புரல்வு அடைந்தவர்கள், ம். அப்படிப்பட்ட சான்றிதழ்களோடு மருத்துவர்களிடம் சான்றிதழோடு இருப்பவர்களே கூட படைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ அது மே மாதம் அளவிலே தெரியும் உக்ரைன் ம். தன்னுடைய தன்னுடைய எத்தனை பகுதிகளை இழந்தது என்பதை. அதோடு செச்சன்யா செச்சன்யா போராளிகள், போர் வீரர்கள் ஆ, ரஷ்யாவோடு துணைக்கு நிற்பதற்கு இப்போது வந்து இறங்கி இருக்கிறார்கள். இது என்ன குறிப்பிடணும்னா, இந்த குளிர்காலம் பிப்ரவரி மாதம் தரை மிகவும் கடுமையாக இருக்கும், இந்த படைக்கலங்கள் ஈஸியாக போகும், சேத்திலே சிக்காது. ம். மார்ச் ஏப்ரல் வந்துவிட்டால் அங்கே படைகள் நகர முடியாது. அப்போ அதற்கு முதலே நடத்த வேண்டிய காரியங்கள் நடத்த வேண்டும் என்ற வகையில் மிக விரைவான போருக்கு இறங்குகிறார்கள். ரஷ்யா ஏற்கனவே இந்த ட்ரோன்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துத்தான் நேற்று இந்த கட்டடங்களுமான போரை ஆரம்பித்திருக்கிறது இல்ல, இல்லையா? பல பல நாட்களாக எப்போ உக்ரைன் மக்களுக்கு தொடர்ந்து ரஷ்யா செய்தி அனுப்பி கொண்டே தான் இருக்கிறது. போர் சம்பந்தமான இராணுவ தாக்குதலுக்கு உட்பட்ட நிலைகளுக்கு அருகே கூடியிருக்க வேண்டாம் என்று ம். ம். அவர்களை எச்சரிக்கிறது. அவர்கள் வழியே தான் இருக்கிறார்கள். ம். இப்பொழுது தொடர்ந்து இப்ப இலங்கையில் இந்த உக் ரஷ்யா, அமெரிக்கா ரஷ்யா, உக்ரைன் போர், அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார வணிக போர், அ மற்ற நாடுகளிலே நடைபெறுகின்ற இஸ்ரேல், பாலஸ்தீன போர், இந்த போர்களில் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரம் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற அ அந்த சட்டம் படி இல்லாத இல்லீகல் ம், இமிகிரண்ட்ஸ் அனைவரையுமே வெளியே அனுப்பப் போவதாக, ம். அதில் இளைஞர்கள் கூட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதேபோன்று பல நாடுகளிலே உலக நாடுகளின் மோசடி நிலை, போர் நிலை அல்லது அவர்களுடைய சீரல் அற்ற சூழல், உலக சீரற்ற சூழல் இலங்கையை பாதிக்குமா? பாதிக்காதா? இலங்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? ஆமா. இப்ப இந்த 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 என்ன சொல்றது, இந்த பொருளாதார வலைப்பின்னல்ல வரக்கூடிய சிக்கல் இலங்கையிலே பாதிப்பை கொண்டு வரும். ஆனால் இலங்கைக்கு உதவி செய்யும் நிலையில் இந்தியா, சீனா போன்ற பலமான நாடுகள் இறங்கி இருப்பதால் அது இலங்கையை நேரடியாக பலமாக பாதிக்காது. ஒன்றை ஒன்று பாதிக்கலாம், விமான போக்குவரத்துகள் கட்டணம் கூடும்போது. அதாவது இந்த வரி விதிப்பினால், உதாரணத்துக்கு கனடாவிலிருந்து புறப்படும் விமானங்கள் விமான கட்டணத்தை கூட்டினால், பெட்ரோல் விலை காரணமாக அந்த உல்லாச பயணம் செல்பவர்கள் அல்லது இலங்கைக்கு உல்லாசம் பயணம் செல்லக்கூடிய நாடுகளில் அதே நிலை ஏற்படுமானால் அவர்கள் எண்ணிக்கை குறையும். ஏன்னா கோவிட் காலத்தில் வந்தது போல ஒரு நிலை வரும். அவ்வளவு தீவிரமாக வராது, ஆனாலும் வரலாம். அது ஒரு சிக்கல் தான். அது அந்த அந்த இடையூறு மட்டும்தான் இலங்கைக்கு வரும். மற்றபடிக்கு இலங்கைக்கு நேரடியான பாதிப்புகள் வருவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் இலங்கைக்கு இப்போ கனடா மாதிரி நாடுகளிலிருந்து பணம் அனுப்ப நினைப்பவர்கள் அனுப்ப மாட்டார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டுவிட்டேன் நினைக்கிறேன். அ ம். உங்களுக்கு மெக்சிகோவும், கனடாவும் தங்களுடைய அடுத்த அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் சீனா இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறது. சீனா சீனா எச்சரிக்கை. சீனா மீதும் அவர் வரி விதித்தார். அவர் வரி விதிப்பதற்கான காரணத்தின் முக்கியமானது, ட்ரம்ப் வரி விதிப்பதற்கான காரணத்தின் முக்கியமானது, ஃபென்டனால் என்னும் கொடிய போதை மருந்து கனடா எல்லைக்குள்ளாலே வருகிறது. இவர்கள் அதை கவலைப்படுகிறார்கள் இல்லை. மெக்சிகோவிலிருந்து போதை மருந்து வருகிறது என்னுடைய நாட்டுகள், அவர்கள் அதை கவலைப்படுகிறார்கள் இல்லை. இதேபோல சீனாவிலிருந்தும் போதை மருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது, அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று சொல்றார். அப்போ சீன அதிபர் நேற்று சொல்லிக்கிறார், இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. போதை மருந்து எந்த நாட்டிலே யாரும் தயாரிப்பார்கள், ஒரு நாடு சட்டபூர்வமாக தயாரிப்பதில்லை. அது வரும்போது அதை தெருவிலே வைத்து தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டுக்கு தான் உரியது. எல்லையிலே வைத்து தடுக்க வேண்டியது அந்த நாட்டுக்கு தான் உரியது. இப்போ ம். கேரள கஞ்சா இலங்கைக்கு வருகிறதுன்னு சொல்லுகிறார்கள். இலங்கை கடைப்படை தான் அதை பிடிக்க வேண்டும், இலங்கை போலீஸ் தான் அதை பிடிக்க வேண்டும். ம். இந்தியாவில் இருக்கிறவர்கள் பிடிக்கப்படல, அவர்களுக்கு என்ன கவலை, போறது போகணும். ஆனால் பிடிக்கலாம், பிடிக்க வேண்டும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு தர்க்க ரீதியாக சொல்லுகிறேன். அதைத்தான் அவரும் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் சொல்லுங்க.
சீனா கோரியிருக்க இதற்கான பதிலடியை தகுந்த ஒரு பெரியதொரு பதிலடியாக கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதாக தெரியப்படுகிறது. ஏங்க சீனாவிலிருந்து தானே இவங்களுக்கு எல்லாம் இந்த என்ன சொல்றது இலத்திரனியல் சாதனங்களுக்கான மூலப்பொருட்கள் பல வேணும். பேட்டரி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அங்கே இருந்து தான் வர வேணும். ஒரு இது ஒரு சீனா சீனா எச்சரித்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு எச்சரித்து விட்டுள்ளது. சீனாவிலிருந்து பாராந்தம் கப்பல்கள் வராவிட்டால் இங்கே உள்ள கன்வீனியன்ஸ் வரும். அதாவது அன்றாட பொருட்களை விற்கும் கடைகளிலே பல்லு திட்டும் பிரஷில் இருந்து தும்புக்கட்டை வரை கிடைக்காது. ம். ஒன்றுமே செய்வதில்லை. எல்லாவற்றையும் சீனா தான் செய்து அனுப்புகிறது. அதிலே ம், இதிலே இந்த இந்தியாவுடன் உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் என்ற அமைப்போடு அந்த 100% வரியை விதிப்போம். நீங்கள் அந்த டொலரை பாவிக்காமல் விட்டு உங்களுக்கான ஒரு தனி பண பரிமாணத்தை மேற்கொள்வார்கின்ற பொழுது பண பரிமாற்றத்தை செய்கின்ற பொழுது அதனால் வருகின்ற தாக்கத்துக்கு இது எதிர்த்தாக்கமாக 100% வரி விதிப்போம் என்ற ஒரு கதையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதாகவும் இந்தியா அதை அதிலிருந்து பின்வாங்கி விட்டதாக ஒரு கதை இருக்கிறது. நீங்கள் எப்படி? இந்தியா பின்வாங்க போவது இல்லை. இந்தியா மிகவும் முன்னேறி இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் பிரிக்கில் இணைந்து செயல்பட ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவும் சீனாவும் பிரேசிலும் தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளன. காரணம் அவர்கள் ஒவ்வொரு தங்கள் நாடுகளுக்கிடையே செய்யும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கமிஷனாக இவ்வளவு நாளும் டாலருக்கு காசு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது ம். எல்லா பரிவர்த்தனையும் டாலரில் நடக்க வேண்டும். இப்படி சொல்லுவோம், பெட்ரோல் டாலர் என்பார்கள். ஒரு பீப்பாய் எண்ணெய் ஒரு $65 என்று வைப்போம். இதை ரஷ்யாவிடம் வந்து இந்தியா வாங்குகிறது. இப்போ $65 டொலராக இந்தியா ரஷ்யாவிடம் கொடுத்து டொலராக அவர் பெற வேண்டும். இந்த டொலர் பரிமாற்றம் வங்கிகளுக்கூடாக நடக்கும்போது இந்த டொலர் பரிமாற்றத்துக்கு அமெரிக்காவுக்கு என்னுடைய டொலரை நீ பயன்படுத்துவதால் எனக்கு கமிஷன் வேணும் அப்படின்னு கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 10% கமிஷன் வைப்போம், ஒரு $5 வைப்போமே. என்னுடைய எண்ணெய் நீங்கள் வாங்குவீர்கள், இடையே இருக்கிற அமெரிக்காவுக்கு என்னத்துக்கு நான் காசு கொடுக்கணும்? இதை தவிர்ப்பதற்காகத்தான் சீனாவும் ரஷ்யாவும் பிரேசிலும் மெக்சிகோவும் சேர்ந்து கொண்டு சவுத் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து கொண்டு பிரிக்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கின. சீனாவும் ரஷ்யாவும் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை தங்களுடைய பணத்திலே செய்து கொள்கின்றன. இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களுடைய பரிவர்த்தனைகளை தங்களுடைய பணத்திலேயே செய்து கொள்கின்றன. ஆக அமெரிக்காவுக்கு வர வேண்டிய கள்ள கமிஷன் வராமல் இருக்கிறது. அதை இட்டு ட்ரம்ப் மிகவும் கவலை கொள்கிறார். இவர்கள் கவலை கொண்டு வெறிட்டும் போது உலகம் பயந்தது அந்த காலம். அந்த நேரம் அது யூனிபோலார் வேர்ல்ட் என்பார்கள். நீங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் ரெண்டு துருவங்களாகவும் இவர்கள் சார்ந்த நாடுகளும் அவர்களுக்கிடையே பிரச்சனை இருந்தது. இரு துருவ உலக அமைப்பு இருந்தது. பிறகு சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்காவின் ஏக ஆதிபத்தியம் இருந்தது. அது முடிந்து உலகம் பல மல்டிபோலார் பல முனைகளில் தனித்தனியாக செயல்படும் காலம் இது. பிரிக்ஸ் ஒரு பக்கம், ஐரோப்பியன் யூனியன் ஒரு பக்கம், அமெரிக்கா தானே தனித்தவள் அடிக்க வேண்டியதுதான். இப்படியே போனால் நான் நினைத்தேன் ஒருவேளை அமெரிக்கா மெக்சிகோ கனடா சேர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு இயங்கும் என்று. அமெரிக்காவின் இப்போதைய போக்கு வந்து அதற்கும் வழி இல்லை. ஆப்பிரிக்க நாடுகள் மிகப்பெரிய கூட்டமைப்பில் மிக பலமாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் உலகம் பன்முனைகளில் தனித்து தாங்களே நிற்கக்கூடிய நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது முன்னர் தகவல் தொடர்பு இல்லை. இப்போ தகவல் தொடர்பு வழியாக இவர் ஏதாவது சேட்டை விட்டால் ரஷ்யாவிலேருந்து கூப்பிட்டு சைனாவுக்கு சொல்லிடுவா, சைனாலேருந்து கூப்பிட்டு இந்தியாவுக்கு சொல்லிடுவா, எச்சரிக்கை இப்படி ஒன்று நடக்குது. இதெல்லாம் அந்த காலம் இல்லை. ஆக ட்ரம்பினுடைய வரி விதிப்பினால் ஒரு இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் நடக்க போறதில்லை. சரி, நிறைவாக எங்களுடைய லெபனான் இஸ்ரேல் பிரச்சனை இப்பொழுது தீர்வுக்கு வந்திருப்பதாக கூறப்படுது. தீர்வு நிறைவான தீர்வா இல்லை இப்பொழுது மக்கள் சாரியாக சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது நீங்கள் காசாவுக்கும் போகிறார்கள், லெபனானுக்கும் போகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்றால் இது நடக்கும். அதுக்கிடையிலேயே 50,000 மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், குழந்தைகள் பெண்கள் உட்பட. இந்த 10 மாதங்கள் இருக்குமா, இவ்வளவு நாட்கள் 50,000 மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதாவது எந்த போர் முனையிலும் இல்லாத, சரியா, போர் முனைப்போ அல்லது வன்முறையோ இல்லாத இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இது நிற்க போவதும் இல்லை. ம், இஸ்ரேல் கண்மூடித்தனமாக அமெரிக்காவின் ஆதரவிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஐக்கிய நாடுகள் சபையிலே முதலையும் பேசியிருக்கிறோம். உணவு உலகத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை என்று உலக நாடுகள் அனைத்தும் ஒரு பிரேரணை கொண்டு வந்தன. அனைத்தும் ஆதரித்து வாக்களித்தன. 2 நாடுகள் எதிர்த்தன. சரியா? அது அமெரிக்காவும் இஸ்ரேலும். திரும்ப இந்த கியூபா மீதான பொருளாதார தடை 40 ஆண்டுகளாக இருக்கிறது. இதை விலக்க வேண்டும். அது ஒரு மனிதாபிமான செயல். அந்த நாடு சிக்கி தத்தளிக்கிறது, அதை நீக்க வேண்டும் என்று. அதற்கும் அனைத்து நாடுகளும் ஆதரவு
ஓட்டளித்தன, 2 நாடு எதிர்த்தன. ஒன்று அமெரிக்கா, ஒன்று இஸ்ரேல். இப்போ உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் யாருண்டு. அவர்கள் மிகப்பெரிய கூட்டாளர்கள். அமெரிக்கா நினைப்பதை இஸ்ரேல் செய்யும், இஸ்ரேல் நினைப்பதை தான் அமெரிக்கா செய்யும். இது ரெண்டுமே தான் உலகத்தில் தீய சக்திகள். இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் இன்னொரு வகையில் பார்த்தால் மொத்த உலகமே இவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அந்த நிலை எப்போதோ உருவாகிவிட்டது. அதை உருவாக்கியது அவர்கள்தான். இது ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கிற வாக்களிப்புகளின் வழியாக நிறுவனமாகி கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப. ம், 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 ம். 198 நாடுகளில் 2 நாடு தவிர அவ்வளவும் ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்றால் இவர்கள் தான் எதிரிகள். அந்த நிச்சயமா. நிலைக்கு உலகம் வந்துவிட்டது. சரி, இங்க கேட்ட கேள்விக்கு இந்த இஸ்ரேல் போர் என்பது அவ்வப்போது நிற்கும், அவ்வப்போது வரும். தனது தேவைக்கு நிறுத்துவார்கள். தங்களுக்கு தேவை முடிந்த உடனே சண்டையை திருப்பி துவங்கி அழிவை நோக்கி செல்வார்கள். இதுதான் இஸ்ரேல். சரி, நிச்சயமாக. சரி, நிறைவாக நீங்கள் வேறு வித புதினம் ஏதாவது எங்களுடைய மக்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் இருப்பின் கூறுங்கள். புதினம் என்ன புதினம்? அங்க ஐரோப்பிய யூனியன் வந்து சின்னாபனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய வட்டகையிலே ஐரோப்பிய நாடுகளோடு தான் தனித்தனியாக உறவாட போறோம்னு ட்ரம்ப் வலிக்கிறார். அதே நேரம் கிரீன்லாந்து, டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்து தனக்கு வேணும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதுக்கு எதிராக கிரீன்லாந்தின் படைகளை கொண்டு அங்கே வைப்பதற்கும் பிரான்சினுடைய படைகளை கொண்டு அங்கே வைப்பதற்கும் கிரீன்லாந்திலே பாதுகாப்பு வைப்பதற்கும் ஐரோப்பா முனைப்பாக இருக்கிறது. ஐரோப்பா தனக்குள்ளே ஒரு எச்சரிக்கை. இப்போ கனடாவை உசுப்பி விட்டது போல ட்ரம்ப் ஐரோப்பாவையும் உசுப்பி விட்டுக்கிறார். அப்போ ஐரோப்பிய வட்டகையிலே ஒரு 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 விதமான மாற்றம் வருகிறது. ஆனால் அங்கே இதுவரை நாளும் இந்த ரஷ்யாவிலே உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை தொடர்ந்து தீவிரமாக நடத்துவதற்கு நின்றவர்கள் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் தலைவிகளும். இன்று அவர்களை விக்கித்து போய் நிற்கிறார்கள், எங்கே போவதென்று தெரியாமல். இந்த நிலையிலாவது அங்கே அரசியல் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசு மாற்றங்கள், கட்சி மாற்றங்கள், நிலைப்பாடு மாற்றங்கள், இதெல்லாம் இனி வரும் இந்த வருகின்ற ஆண்டுகள் நடக்க போகிற தேர்தல்கள் அது எதிரொலிக்கும் என்று பார்க்கலாம். குறிப்பாக ஜெர்மனியில் மிகவும் தீவிரவாத போக்குடைய கட்சி ஒன்று ஆட்சிக்கு வருகிறது. அதே போல பல மாற்றங்களை நாங்கள் ஐரோப்பாவில் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இதுவரை நேரமும் எங்களோடு பல செய்திகளை பகிர்ந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.